அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டேக்கட் பண்ண போகிறது 7 பையன்மார்கள் பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 7 கேர்ள்ஸ்கள் இருக்கிறாங்க. அவங்கள லவ்வை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டேக்கட் பண்ண போகிறோம். முதல்ல அங்கே பார்க்க போகிற 2 ஆண்களும் 2 பெண்களும் சீரியஸாக லவ் பண்ணுறாங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். அடுத்து பணத்துக்காக லவ் பண்ணுற 2 ஆண் 2 பெண்களை நாங்கள் அடுத்து பார்ப்போம். அடுத்து நாங்கள் இந்த விளையாட்டுத்தனமாக லவ்னா என்னென்னு தெரியா, அந்த லவ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிட்டு இது செய்கிறாக்கள். அதுக்கு பின்னால் ஒன் சைட் போகிற அந்த லவ் இதுகளை பற்றி தான் நாங்கள் இதில் ஒருத்தர் தனிப்பட்ட தேவைக்காக வேண்டி லவ் பண்ணுற அந்த இவங்களை தான் நாங்கள் மொத்தமாக இந்த 7 இவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இதில் முதலாக பார்க்க போகிறது எது தெரியுமா? ஒரு 2 ஆணும் 2 பெண்களும் லவ் பண்ணுற சீரியஸாக அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் லவ் பண்ணி நிற்கிறாங்க சீரியஸாக. இன்னொரு பக்கம் இன்னொரு பெண்ணும் இன்னொரு ஆணும் சீரியஸாகவே லவ் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க சந்தோஷமாக அவங்கள இதை எடுத்துட்டு சந்தோஷம் ஒரு சந்தேகப்படாமல் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மேலே பெண் அந்த ஆணுக்கு மேலே சந்தேகப்படாமல் சந்தோஷமாக அவங்கள விட்டு கொடுத்து நல்லா வாழ்ந்து இருக்காங்க. அதுபோல் இவங்க கல்யாணம் முடித்து பின்னாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்டா அவங்க லவ் பண்ணும்போது சந்தேகப்படுறவங்க இதுக்கு பின்னால் கல்யாணம் முடிச்சு பின்னாலே சந்தேகப்படப்படுறாங்க இல்லையே. அதனால் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போய் நிற்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஆணும் பெண்ணும் சீரியஸாக லவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்கள பற்றி பார்க்குறாங்க. அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு மேலே அதிகமாக பார்க்குறாங்க. தப்பு பண்ணிப்பாரா இல்லை எனக்கு தெரியாமல் யாரும் லவ் வச்சு நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்த பெண்ணும் அவன் மேலே சந்தேகப்பட்டு நிற்கிறான். இவன் என்ன தெரியாமல் யாரும் வச்சு நிற்கிறாங்களா, இது இப்படி செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி அவளும் நடிச்சு நிற்கிறாங்க. இப்போ 2 பேருமே சண்டை இது செஞ்சு நிற்கிறதுக்கு அவங்க லவ் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சண்டை சச்சரவு எல்லாம் வருது, பிரிவு அப்படின்னா வருது. அப்படி இருக்கும்போது அந்த லவ் அவங்களுக்கு சொட்டும் குறையலை. 2 பேருமே திருமணமும் முடித்து கொள்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அவங்க என்னெல்லாம் சண்டை வந்தாலும் அதெல்லாம் இது ஏற்றுக்கொண்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போய் வாழ்ந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு யுகம் வரும். சிலவர் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை இதாக வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணி அவங்கள பிரிஞ்சு போகிற வாய்ப்புகள் அதிகமாகவே வருகிறது. என்னென்னா லவ் பண்ணி சீரியஸாக செஞ்சுருந்தாலும் அதுபோல் அவங்களுக்கு வேறு சந்தேகம் வந்தால் ஒரு நேரத்துக்கு அவங்க டைவர்ஸ் பண்ணி வேறு திருமணம் முடிச்சுட்டோ இல்லை திருமணம் முடிக்காமல் விலகி போன நிறைய இதுகளும் இருக்குது. சீரியஸாக லவ் பண்ணி இது சேர்ந்தவங்க நாங்கள் பார்த்துருமே இல்லை. இப்போ பணத்துக்காக லவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ வாங்க, இப்போ 2 பேர் பணத்துக்காக லவ் பண்ணிக்கிறாங்க. அது 2 ஜோடியாக நாங்கள் இதை பிரித்து கொள்வோம். இப்போ முதல் ஜோடியாக பார்ப்போம். அவங்க என்ன தான் தப்பு பண்ணினா அவங்கள கணக்கு எடுக்க மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க. இன்னொன்னா செஞ்சுட்டு போகட்டும் அந்த மாதிரி விட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள பெருசாக சந்தேகம் வராது. இப்போ சந்தேகம் வந்தாலும் அதை பெருசாக அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க. முழுசாக நம்புகிற மாதிரி செய்வாங்க. அது பின்னால் அவன் அந்த பொண்ணு இவங்களும் லவ் பண்ணவங்கள என்ன நடக்குண்டா அவங்கள வீக் பாயிண்ட்டை வைத்து அவங்கள என்ன செய்வாங்க, காசை செலவு பண்ண வைப்பாங்க. இது போல் இவன்கிட்ட காசு படிக்கலாம் இவள்கிட்ட காசு படிக்கலான்னு சொல்லி அவளை கட் பண்ணி போட்டு இன்னொருத்தவரை செலவிப்பாங்க. அதுதான் லவ் பண்ணுற ஆட்களில் இதாக வரும். இது ஃபஸ்ட்டு. இது 2வது இது அவங்க பார்ப்பாங்க, ஒத்து போகலையான்னு பார்க்க மாட்டாங்க. இவங்கிட்ட எப்படியாலும் காசை பறிக்க முடியுமானா பார்ப்பாங்க. பறிக்க முடியலையா அவங்கள கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த 2 ஜோடியிலும் நடக்கும். ஏன்னா 2 ஜோடியுமே காசுக்காக மட்டும்தான் லவ்வே பண்ணிப்பாங்க. அதில் சீரியஸான லவ்வே இல்லை. நாங்கள் டேக்கட் பண்ண போகிற வீடியோக்கள் ஒன் சைட் லவ் இந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கும். அதுக்கு பிறகு லவ் என்னென்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி லவ் பண்ணுறவங்களை பற்றி நம்ம இதாக்க போகிறோம். அதுக்கு பிறகு அவங்கள தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி அவங்கள ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் லவ் பண்ணப்படுறவங்களை பற்றி தான் நாங்கள் இது செய்ய போகிறோம். அந்த மூப்பரை பற்றி தான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அந்த மூப்பரை பற்றி தான் அடுத்த சனிக்கிழமை
நான் உங்களுக்கு வீடியோ கட் பண்ண போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்.